சர்வதேச படைகள் காசால குறிப்பா பாலஸ்தீனத்துல இறக்குறது மாதிரி ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்காங்க. அந்த சர்வதேச படைகள் எப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு? அதிலே ஒரு இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கிற ஒரு முஸ்லீம் நாடுன்னா 1 நம்பர் அயோக்கியம் எருதுகான்கிறவன் 1 நம்பர் அயோக்கிய துரோகி, சமுதாய துரோகி. அவனுடைய உதவிகளில் தான் இன்னைக்கு இஸ்ரேல் ஒரு நாளைக்கு தாக்கு பிடிச்சது. அது எப்போங்கிறது பேச்சுவார்த்தையில் டேட் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த இது தேடி பார்க்கும்பொழுது இந்த கைதி அந்த உடலெல்லாம் ஒப்படைக்கலைன்னு வைங்களேன். ஒப்படைக்கலைன்னு சொன்னால் நான் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிற மாட்டேன்னு இவன் சொன்னான்னு சொன்னால் ரொம்ப கிடையாதுங்கிறார். ஃபர்ஸ்ட் இப்போ தான் சொல்கிறார், இதுக்கு முந்தி கிடையாது. இதுக்கு முன்னாடி எல்லாம் இஸ்ரேல் ஆக்கிடணும்னு தான் அவர் சொல்லிட்டு இருந்தார். மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் சகோதரர் ஜெய்னுல் ஆப்தீன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இப்போ இந்த சர்வதேச படைகள் காசால குறிப்பா பாலஸ்தீனத்துல இறக்குறது மாதிரி ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்காங்க. அந்த சர்வதேச படைகள் எப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு? அது மட்டும் இல்லாம துருக்கி போன்ற நாடுகள் அந்த சர்வதேச படைகள்ல நாங்க இணைக்க மாட்டோம் அப்படின்லாம் இஸ்ரேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? அதாவது துருக்கி அவங்க மத்திய கிழக்கு கொஞ்சம் வலிமையான நாடு இருப்பதிலே ஒரு இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கிற ஒரு முஸ்லீம் நாடுன்னா ஒன்று ஃபர்ஸ்ட் ஈரான் இருக்குது. அதுக்கு அடுத்த நிலையில் துருக்கிக்கு அந்த மாதிரி ஏலும், ஆனால் செய்ய மாட்டான். அது ஒரு விஷயம். உணர்வு ரீதியாக அவன் நல்ல ஆள் கிடையாத தவிர ஆயுத பலத்தில் அவன் குறைஞ்சவன் கிடையாது. துருக்கி அதனால துருக்கி மாதிரி ஆட்கள் உள்ள டாமினேட் பண்ணா இஸ்ரேலில் உள்ள விட மாட்டான். ஆனா இடையில ஒரு செய்தி இஸ்ரேலுக்கு சில ஆயுதங்களையும் துருக்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அது கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இஸ்ரேலுக்கு எல்லா விதமான உதவிகளும் துருக்கி தான் செய்யுது. வர்த்தக ஒப்பந்தங்கள்லாம் இருக்கிறது. ஆனா அவர் எர்துகான் நடிக்கிறார். இதுவும் நடிப்பு தான். துருக்கி வரக்கூடாதுன்ற என்னன்னு கேட்டா, நீ இப்படி சொல்லு, ஹீரோ என்னை எதிரே நீ காட்டினா தான் என்னை சமுதாயம் அங்கீகரிக்குங்கிறது. இவன் 1 நம்பர் அயோக்கியம் எருதுகான்கிறவன் 1 நம்பர் அயோக்கிய துரோகி, சமுதாய துரோகி. அவனுடைய உதவிகளில் தான் இன்னைக்கு இஸ்ரேல் ஒரு நாளைக்கு தாக்கு பிடிச்சதை. அவன் வழியாக தான் நிறைய பொருள்கள்லாம் இங்கே வருது. அதனால இது இவங்களே சொல்லுவாங்க, இஸ்ரேல் துருக்கி வரவேணான்னு சொல்லு. அப்போ முஸ்லீம் நாடுகள் என்ன செய்வாங்க, துருக்கி தான் இஸ்ரேலுக்கு பெரிய எதிரி அப்படின்ட்டு அவன் ஹீரோவாவை பார்க்குறான். அந்த ஹீரோவாக எந்த ஒரு செயலும் அவன் செஞ்சது இல்லை. இந்த சிரியாவை கவுத்தது அவன் தான். சிரியாவில் போய் படையை இறக்கி விட்டு அந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் ஈரான்லேருந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு, லெபனானுக்கு ஆயுதங்கள்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. அதை அடைக்கிறதுக்காக என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அமெரிக்காவுடைய கைக்கூலியாக போய் தான் அந்த சிரியாவில் உலகளையும் பண்ணான். அதனால் எர்துகான் அவன் துருக்கி படையில் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, அதனால் நமக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு அரசியலுக்கு பண்ணுறாங்க. இல்லை, அதே போல் அந்த சர்வதேச படைகள் எப்போ காசாவுள்ள வர்றது, அது எப்போங்கிறது பேச்சுவார்த்தையில் டேட் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த இது தேடி பார்க்கும்பொழுது இத்தனை தேதிக்கு வரணும் இல்லாமல் கட்டமைக்கணுங்கிறாங்கல்ல, அதுக்கும் தேதி குறிப்பு இல்லை. இந்த காசாவை கட்டி எழுப்ப வேண்டும், அதுக்கு அப்படி அதெல்லாம் ஒரு கொள்கை முடிவாக இருக்கே தவிர இத்தனாம் தேதிக்கு இந்த இடத்துல இந்த வேலையை ஆரம்பிக்கணும், இந்த வேலையை ஆரம்பிக்கணும், கட்டட பணி இங்கே ஆரம்பிக்கணும், இவ்வளோ பட்ஜெட்டில் ஆரம்பிக்கணும்னு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வகுத்து தான் செய்ய முடியும். போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்ட பிறகு தான் அதை கணிப்பாங்க. முதல் வேலை என்ன செய்யணும், முதல்ல சாலை போடணுமா, மருத்துவமனை, பள்ளிக்கூடங்கள், வழிபாட்டு தலங்கள், அப்படி பரிசை ஒன்று ஒன்றா கையில் எடுப்பாங்க. அதெல்லாம் எடுக்க இந்த வேலையை ஆரம்பிப்பாங்க. ஆனால் எடுக்கணுங்கிறது கொள்கையில் இருக்கிறதுக்கு டேட் நிர்ணயிக்க முடியாது. இதுவும் கொள்கை தான். சர்வதேச படையை நிறுத்தினதுங்கிறது இங்கே உள்ள அந்த கொடுக்க வேண்டியது இதெல்லாம் சரியாக வந்த பிறகு தான் நிறுத்துவாங்க. இந்த கைதி அந்த உடலெல்லாம் ஒப்படைக்கலைன்னு வைங்களேன். ஒப்படைக்கலைன்னு சொன்னால் நான் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிற மாட்டேன்னு இவன் சொன்னான்னு சொன்னால் ஒப்பந்தமே கேன்சல் ஆகி போயிடும். அதனால் அவசரப்பட்டு நிப்பாட்ட மாட்டாங்க. இந்த பிரச்சனை அவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு வச்சா, நீ கொடுத்துட்டியா, நீ வாங்கிட்டியா, இப்போ நாங்கள் வர்றோம். அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு இனிமேல் ஒன்று நடக்காதுங்கிற லெவலுக்கு வருவாங்கல்ல, அந்த இடத்துல தான் சர்வதேச படைகள் தைரியமாக வருவாங்க. அதனால அப்போ தான் பேசுவாங்க. இந்த 2ஆம் கட்ட பேச்சில் அதெல்லாம் வந்துடும். இப்போ 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இப்போ நடக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 2ஆம் கட்ட திட்டங்களில் இந்த என்னென்ன குறைபாடுகள் இப்போ நடந்து கொண்டு இருக்கு அதெல்லாம் பேசுவாங்க. இந்த இஸ்ரேலு இவங்களும் இப்போ சொல்லக்கூடிய வாதங்கள் இருக்குல்ல, அதுகள்லாம் அங்கே எடுத்து பேசி அதை களை எடுப்பாங்க. அதில் இந்த டேட்டு கூட சர்வதேச படைக்குரிய டேட்டை கூட தீர்மானிக்கலாம். அந்த டேட்டை தீர்மானித்து வந்தால் அதுக்கு பிறகு தொடர வாய்ப்பு கிடையாது. ஆனால் அது இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இவருடைய பாஷையிலே ட்ரம்பும் பேசினாருன்னா முடிஞ்சு வச்சுக்கதா.
போர் நிறுத்தங்கிறதுல பழையபடி அதே மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் முந்தி உள்ள மாதிரி. இப்போ சர்வதேச படைகள் வந்துட்டாங்க அப்படின்னா அதற்கு பிறகு காசா பாலஸ்தீன் தனி நாடாக அங்கீகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ அங்கீகரிக்கிறதுக்கு உள்ள ஒரே தடை வந்து அமெரிக்காவை தானே இருக்குது. ஏன்னா தான் எல்லா ஐரோப்பிய நாடுகளும் அதை ஏற்றுக்கிட்டாங்க, அதிகமான மெஜாரிட்டி நாடுகள் ஆகிட்டாங்க. அதையும் நான் பாதுகாப்பு சபையிலேயே வந்து அமெரிக்காவை தவிர எல்லா 14 நாடுகளும் அதுக்கு ஆதரவாக வாக்களிச்சிட்டாங்க. அதனால் வந்து தடையாக நிற்கிறது ட்ரம்ப் மட்டும்தான். இப்போ இந்த ட்ரம்புடைய ஒப்பந்தத்தெல்லாம் சர்வதேச படம் அங்கே வருது. சர்வதேச படம் வருவதை எதை சொல்லுதுன்னு கேட்டால் அது வேறு நாடு இது வேறு நாடு. சர்வதேச படம் எங்கே போடுவாங்க? 2 நாட்டுக்கு மத்தியெல்லாம் போடுவாங்க. அது ஒரு நாடு இது ஒரு நாடாக இருக்குன்னா தான் போடுவாங்க. அப்போ சர்வதேச படைக்கும் ஒத்துக்கிற அளவுக்கு அந்த அக்ரிமெண்ட் இருக்கும்னு சொன்னால் இஸ்ரேல் அந்த ஒத்துக்கிட்டான்னு அர்த்தம். வாயில் அந்த அவங்க மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி அதை இஸ்ரேல் அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிடுவானே தவிர இப்போ அங்கீகரித்த மாதிரி தான். இப்போ நீங்கள் எப்போ இன்னொரு நாட்டு படை வந்து அங்கே இருக்கலாம்னு சொல்கிறீங்களோ அப்போவே இது இஸ்ரேலுக்கு இதில் சம்பந்தம் கிடையாது. இஸ்ரேலுக்கு இங்கே ஆதிக்கம் செலுத்தமோ இராணுவத்தை வச்சு ஒன்றும் பண்ண இயலாது. அப்போ இஸ்ரேல் இல்லைன்னா ஒன்றும் இல்லாமல் ஒரு நாடு எப்படி அந்த இடத்துல நிற்கும். அப்போ அவங்களுக்குடைய ஏற்பாடுகளை செய்யணுன்ட்டு வந்துடும். இப்போ வந்து அந்த தீர்மானத்தை வந்து ட்ரம்பே கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. அவர் தான் வீட்டோவை பயன்படுத்தி ரத்து பண்ணுறாரு. அவரே கொண்டு வந்து அது 2 நாடாக இருந்துட்டு போகுது ஆதரிக்கிறான்னு சொல்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இப்போ உள்ள இந்த இதெல்லாம். அதாவது சர்வதேச படை நிப்பாட்டணுங்கிறது, இந்த யுத்த நிறுத்தம் என்பது, அவன் ஆயுதத்தை வச்சுக்கிறணும்னு சொன்னது, அது பாலஸ்தீன்கள்ட்ட தான் அந்த இஸ்ரேல் உள்ளே போகக்கூடாது, ஒரு துரும்ப கூட எடுக்க விட மாட்டேன்லாம் அவர் சொல்லியிருக்காரு ட்ரம்ப். மேற்கு கரையில் உள்ள பகுதி எதையும் வந்து நீங்கள் குடியமர்த்துவது அதை ஆக்கிரமித்தெல்லாம் அதை ஒத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு அது இஸ்ரேலுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாரு. இஸ்ரேலுக்கு சம்மந்தம்னு இஸ்ரேல் சொல்லுது, ட்ரம்ப் வந்து கிடையாதுங்கிறார். ஃபஸ்ட்டு இப்போ தான் சொல்கிறார், இதுக்கு முந்தி கிடையாது. இதுக்கு முன்னாடி எல்லாம் இஸ்ரேல் ஆக்கிடணும்னு தான் அவர் சொல்லிகிட்டு இருந்தார். இன்றைக்கி உள்ள ஒரு மாற்றம் வந்து அது மாற்றம்னா அவ்வளோ அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இஸ்ரேலும் கடுமையாக ஹமாஸுடைய பதிலடியில் கடும் பாதிப்பு அவங்களுக்கு வந்திருக்கு. ஹமாஸுக்கு வந்த மாதிரி இவங்களுக்கு இழப்பு இருக்குது. அது இனிமேல் வண்டி இழுக்கான்னு தான் ஒத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் வந்து 2 நாடு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சர்வதேச படை நிப்பாட்டினதுக்கு பிறகு அடுத்த கட்டம் இது வந்து பல கட்ட பேச்சுவார்த்தைகளாக அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. ஒரு விஷயத்தை பேசிடுவாங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யலான்னு உட்காந்து இன்னொரு டேபிளில் உட்காருவாங்க. அப்போ இதை சர்வதேச படை எடுத்துட்டு தனி நாடை அங்கீகரித்து அவங்களுடைய இராணுவம் போக்குவரத்து நம்ம அதுக்குள்ளே ஏற்பாடு செய்வோம்னு அடுத்து பேசுவாங்க. அப்படி ஒன்று நவண்டு வரும்போது அதோட இறுதி கட்டம் வந்து தனி நாடில் தான் வந்து முடியும். இப்போது நம்ம உலக அரசியலை பார்க்கும்போது அமெரிக்கா வந்து தனி நாடை அங்கீகரித்தால் இதுவரைக்கும் ஐநால வீட்டோ பயன்படுத்தி அதை இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அமெரிக்கா வரக்கூடிய நாட்களில் அமெரிக்கா வந்து தனி நாடா பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ரஷ்யா அதற்கு உடன்படுமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபுல்லா வந்து அமெரிக்காவுக்கு எதிராகவே ரஷ்யா இருக்கும்போது இந்த விஷயத்துல ரஷ்யா இல்லை இதில் மொத்தம் ஏற்கனவே இந்த தனி நாடுங்கிற தீர்மானத்தை வந்து ஐநா பாதுகாப்பு சபையில் உள்ள அந்த 15 நாடுகள் ப்ளஸ் அந்த இன்க்ளூடிங் அந்த இதுவும் சேர்ந்து வீட்டு அதிகாரம் உள்ள சீனா, ரஷ்யா, பிரான்ஸ், இங்கிலாந்து உள்பட ஆதரிச்சிட்டாங்க. ஏற்கனவே தனி நாடுங்கிறத ஒத்துக்கிட்டு அவங்க தீர்மானத்தில் வாக்கு அளிச்சிட்டாங்க. இவங்க தான் வீட்டை வச்சு தடுத்தாங்க. அவங்க ஏற்கனவே ஒன்று ஆதரித்ததை மறுக்க முடியாது. இப்போ மறுத்தாங்கன்னா என்னவாயிருன்னா முஸ்லீம்களுக்கு எதிராக அதை இஸ்லாமிய நாடுகளை எடுத்துக்கிறோம்ன்ற ஒரு பயம் ரஷ்யாவுக்கு இருக்கும். அதனால் மறுக்க மாட்டாங்க. ரொம்ப ஓகேன்ட்டாருன்னா அவங்க ஓகேன்னு சொன்னதை தான் இவர் சொல்கிறாரு. எப்போ அவங்களுக்குள்ள மோதல் வரும்னு கேட்டால் அவங்களுக்கு வேற ஒரு நிலைப்பாடு இருந்து இவர் அதுக்கு மாற்றமாக பேசினா தான் இந்த பிரச்சனை வரும். அவங்க வழிக்கு இவர் வந்தாருன்னு தான் இப்போ வருது. இவர் இந்த இஸ்ரேல் தனி நாடு பாலஸ்தீன் தனி நாடுன்னு ட்ரம்ப் சொன்னாரே, ஆனால் அது ட்ரம்புடைய கருத்தில் அதுக்கு முந்தைய அவங்க சொன்ன கருத்தானே நம்ம கருத்துக்கு வந்துட்டாருன்னு எடுத்துக்கிறாங்களே தவிர அவர் நம்ம மீது திணிச்சாருன்னு ஒன்று வராது. எப்போ அதில் மோதல்லாம் வரும்னு கேட்டால் ட்ரம்ப் வந்து இவங்க மீது அதை திணிக்கணும். இங்கே திணிக்கவே இல்லை, எல்லாருடைய கருத்து அது பார்த்து தான் இருக்கிறது. அப்போ ட்ரம்ப் தான் இறங்கி வர்றாருன்னு வரும்போது இறங்கி வர்ற ஒரு விஷயத்தை போட்டி எடுக்க மாட்டாங்க. இவர் இறக்கம் தானே, அவர் தனி நாடுன்னு ஏற்றுக்கிட்டாருன்னா அவர் டவுன் தானே, டவுன் ஆகிட்டார்னு தெரியும் போது அதை ஏன் எதிர்க்கிறாங்க அவங்க? அது அந்த எதிர்ப்பு வராது, ஈஸியாக நிறைவேறும். உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம்.